கிறிஸ்டிய நேயர்களே வாங்க, நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை நம்ம ஒதுக்கி, நீங்கள் இப்போ டிவிக்கு முன்னாடி அல்லது ஃபோன் மூலமாக நீங்கள் பார்க்கலாம், டிவிக்கு முன்னாடி உட்காந்து பார்க்கலாம். நீங்கள் இதில் இணைந்து கொள்ளுங்கள். தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இணைந்து கொள்ளுங்கள். ஒரு மனமாய் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம இணைந்து ஒரு மனமாய் ஜெபிக்கிற பொழுது அந்த ஒரு மனத்தின் ஆவியினால் தேவன் அந்த ஜெபத்துக்கு பிரியமாக இருக்கிறார். அதனால் நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். நீங்கள் யாரும் வீடுகளில் தானே நம்ம இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு படுத்துட்டோ அல்லது யார்கிட்ட பேசிட்டோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. நம்ம ஒரு மனமாக இணைந்து பக்தியாக தேவனுக்கு முன்பாக நம்ம அவருடைய நாமத்தினால் ஜெபிக்கிற எந்த ஜெபத்திலையும் அவர் நம்மோடு கூட கலந்து கொள்வார். அவர் சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்பீர்களோ அப்போது உங்கள் மத்தியில் நான் வருவேன், அதை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம அவருடைய பரிசுத்த நாமத்தை கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இணைந்திருப்போம். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது நம்மோடு கூட அவர் அசைவாடுவார். அந்த உணர்வோடு நாம் அசதியாக இராதபடிக்கு உற்சாகத்தோட, எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? சரி, நம்ம இப்போது நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிவிட்டு நம்ம ஜெபத்துக்காக போகலாம். இந்த பிரேஸ் டிவி நிகழ்ச்சி இந்த ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம விண்ணப்பத்துக்காக போகலாம். இணைந்து என்னோடு கூட ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்பா, இந்த பகல் வேலைக்காக உண்மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் ஒரு சில விண்ணப்பங்களுக்காக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 7:15 சொல்லப்பட்டபடி இந்த இடத்துல ஜெபிக்கக்கூடிய எந்த ஜெபமாக இருந்தாலும் அது உம்முடைய கண்கள் காண்கிறவையாகவும் உம்முடைய செவிகள் கேட்கிறவையாக இருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்பீங்க. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. கூடவே இருந்து ஜெபிக்கிறதற்கு உதவி செய்யுங்க. தடைகளை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாம் ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தை நமக்கு அவர் நாம் என்ன காரியம் அவரிடத்துல கேட்கும்போது அவர் நமக்காக புதிய வழிகளை திறப்பார். புதிய காரியத்தை அவர் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அவாந்திர வெளியில், வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குற தேவன். அவரால் எல்லாம் கூடும். நமக்கு என்னென்ன கேட்போமோ அதை அவரால் செய்யக்கூடும். ஒருவேளை அவர் இல்லாத இடத்துல இது சாத்தியம் இல்லையே, இது எப்படி நடக்கும், நாம் ஜெபிச்சா எப்படி நடக்கும், அது வரலையே, அது இல்லையே, அவங்க கொடுக்கலையே, அப்போ இது சாத்தியம் இல்லை என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் தேவன் அதையும் மாற்றி அமைக்க அவரால் முடியும். என்ன சாத்தியம் இல்லையோ, என்ன இல்லையோ அதை அவரால் உண்டு பண்ண முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன். அதனால் நாம் என்ன இது நம்ம சந்தேகப்படாதபடிக்கு நம்முடைய காரியங்களை, நம்முடைய தேசத்தின் காரியங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எந்த விஷயத்தில் நாம் சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் ஸ்தோத்திர பலியோடு கூடிய விண்ணப்பத்தை அவரிடத்தில் நாம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்த தேசத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் தேவனை அறியணும், ரட்சிக்கப்படணும். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு பணியையும் கர்த்தருக்காக செய்யணும். நம்முடைய தேவனுடைய வேத வசனங்களை வாசித்து அவர்கள் தன்னுடைய பணியிலே நாடாளுமன்ற கூட்டங்களில் எந்த இடத்துலையாவது நம்முடைய வேதங்களை வாசிக்கக்கூடிய கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். எங்கெங்கே நாடாளுமன்றம் அல்லது கூட்டங்கள், எங்கெங்கே மீட்டிங் அவங்க வைத்திருப்பாங்களோ, தேசத்துக்கான அல்லது நாடுகளுக்காக எந்தெந்த காரியத்துக்காக அவர்கள் இணைந்து கூடுவாங்களோ அந்த இடத்துல முதலாக வேத வசனம் வாசிக்கப்பட வேண்டும். அப்படி என்று ஒரு சட்டமே பிறப்பிக்கப்படணும். அப்படி சட்டம் பிறப்பிக்கப்படும் போது நிச்சயமாக அது தொடர்ந்து இன்றல்ல என்றைக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வேத வசனங்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய இந்திய தேசத்தில் நடக்கணும். இந்த தேசத்து பாராளுமன்றத்தில் இன்னும்
ஒவ்வொரு கூடுகைகளையும் அவங்களுக்கு இந்த வசனங்களை அவங்க வாசிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்யணும். அதுக்காக நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கணும். இன்னும் அந்த நம்ம தலைவர்கள், இந்திய தேசத்து தலைவர்கள், நம்ம ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களும், நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களும், இன்னும் அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காக ஜெபிக்க கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நமக்கு அது கொடுக்கப்பட்ட கடமை. இதில் நாம் அசதியாக இராதபடிக்கு நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய இந்தியாவுக்காகவும் நம்முடைய ஒவ்வொரு மாநிலங்களுக்காகவும் ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அதனால் இந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்களுக்காகவும் தலைவர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் வேத வசனங்களை அவங்க கூடுகையில் வாசிக்கிறதற்காக சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? என்னோட இணைந்து எல்லாரும் கண்களை மூடி நீங்கள் உற்சாகத்தோடு ஜெப ஆவியோடு தேவனிடத்தில் நீங்கள் கேளுங்க. ஜெப ஆவி தாங்க, நாங்கள் ஜெபிக்கணும், நானும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் இதில் இணைந்து ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். அவருடைய காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் இந்த காரியத்தை செய்யும்போது உங்களுடைய காரியம் வாய்க்கும். அதை நீங்கள் இருதயத்தில் கொண்டு நம்ம இந்த ஜெபத்தில் இணைந்துருங்க. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்க போகிறோம். இணைந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா. அப்பா பிதாவே, தகப்பனே, அப்பா என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தரவேன்னு சொன்னீங்களே சப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் நாங்கள் உங்களிடத்தில் இந்த ஜெபித்தாலும் அதை நிச்சயமாக நீர் கேட்டு எங்களுக்கு பதில் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா. அப்பா எங்களுடைய ஜெபம் நாங்கள் எந்த இடத்துல நின்று நாங்கள் ஜெபிக்கிறோமோ இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராயும் அதை பார்க்கிறவராயும் இருக்கிறபடினால் உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்து கூடுகைகளில் அங்கே நாடாளுமன்றங்களில் கூட்டங்களில் தகப்பனே வேத வசனம் வாசிக்கப்பட வேண்டும். முதலாக வேத வசனம் வாசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அது சட்டத்தில் எழுதப்பட வேண்டும் ஏசப்பா. அப்படி எங்கள் தேசத்தில் நடக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரை, வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு கூட்டங்களை முதலாக தேவனுடைய வேத வசனம் வாசிக்கப்பட வேண்டும் ஆண்டவரை. இந்த நாட்களில் கூட தமிழ்நாட்டில் அமைச்சர் மூலமாக ஒரு வசனங்கள் வாசிக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இது தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, எல்லா மாநிலத்திலையும் நம்ம இந்த தேசத்திலையும் வேறு நாடுகள்லையும் தேவனுடைய வேத வசனம் உலகெங்கும் பரகும்படி தேவனுடைய உயிர்த்தெழுதலை வல்லமை எல்லா இடங்களிலும் பரவி அது விருத்தி அடையும்படியாக தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆதி சபை காலங்களில் தகப்பன் நம்முடைய வேத வசனம் பரவி அது விருத்தி அடைந்தது, அது பெருகினது போல ஆண்டவருடைய வசனம் ஆங்காங்கே போய் அது பெருக கடவதாக. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் வேறு மாநிலங்களில் எங்கள் இந்த தேசத்தில் எல்லா கூடுகைகளும் எல்லா கூட்டங்களிலும் எல்லா நாடாளுமன்றத்திலும் எல்லா தேசத்தில் நடக்கிற எல்லா கூடுகைகளும் முதலாக வேத வசனம் வாசிக்கப்பட வேண்டும். வேத வசனம் எல்லா ஜாதியாருடைய காதுகளும் கேட்கும்படியாய். ஏனென்றால் ஒரு கூடுகை என்று சொல்லும்போது எல்லா ஜாதியார் இருப்பாங்க, எல்லா மக்களும் எல்லா விதமான மக்கள் இருப்பாங்க. அவர்களுடைய காதுகள் கேட்கும்படியாய் என் தேவனுடைய வார்த்தைகள் வசனங்கள் வாசிக்கப்பட வேண்டும் என்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அது ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு தேசத்திலையும் அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஜெபத்தை நீங்க கேளுங்க ஆண்டவரே. கேட்டு பரிசுத்த ஆவியானவரே அப்பா நிச்சயமாய் தகப்பனே நீர் கேட்டு இந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணி தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நாங்கள் கேட்ட விண்ணப்பத்தை நீர் நிச்சயமாய் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் சொன்னீங்களே சப்பா, நீங்கள் விசுவாசிங்கள், நீங்க என்ன கேட்பீரோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, இந்த காரியத்தை நீர் செய்வீர் என்று சொல்லி நிச்சயமாக செய்து முடிப்பீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் தேசத்தில் இந்த தேசத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் அந்த எல்லா மாநிலங்களையும் எந்தெந்த அரசியல் கூடுகை நடக்கிறதோ அங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வசனம் வாசிக்கப்படுவதாக. முதலாக ஆண்டவரே கூடுகையில் தொடக்கத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா வேத வசனம் வாசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இந்த சட்டத்தை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பிறப்பிக்கப்படுவீராக ஆண்டவரே. ஆவியானவரே ஒவ்வொரு கூடுகளை நீங்க அசைவாடுங்கப்பா. அவங்க எடுக்கிற முடிவுகளில் அந்த கூட்ட
கூட்டங்கள்ல இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஒவ்வொரு தலைவர்களும் எடுக்கிற முடிவு உம்முடைய முடிவா இருக்கணும் ஆண்டவரே. அவர்கள் எந்த முடிவானாலும் உம்மிடத்துல உமக்கு சித்தமில்லாத எந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ள கூடாதாப்பா. சுயத்துல எந்த காரியத்தை செய்து கொள்ள கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. தேவனிடத்தில் ஜெபித்து தேவனுடைய உமக்கு சித்தமான காரியம் நீர் சித்தமானதை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க இயேசப்பா. தரிசனமாய் வெளிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டும், ரட்சிக்கப்படுத்துங்கப்பா. நீங்க சந்தித்து ரட்சிக்கப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன் ஆண்டவரே. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இருக்கிற தகப்பனே. அப்படியாய் தகப்பனே எங்க தேசத்துல உம்முடைய வசனங்களும் வார்த்தைகளும் வாசிக்கப்பட ஒவ்வொரு தலைவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அப்படி ரட்சிக்கப்படும் போது உம்மை அறிந்து கொள்ளும் போது உம்முடைய வசனங்களை காதுகளை கேட்கும் போது அவர்கள் செய்யற காரியம் உண்மையாய் செய்வாங்கப்பா. மக்களுக்காக செய்வாங்க, நலன் தருகிற ஜனங்களுக்கு நலன் தருகிற காரியங்களை செய்வாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஜனங்களுக்கு பிரயோஜனமான முடிவுகளை எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயமா எந்த காரியங்களை செய்யாதபடிக்கு அவர் அந்தந்த காரியங்களில் என்னென்ன பண விஷயத்திலையும் சரி எந்த காரியத்திலும் சரி உண்மையாய் செயல்பட தேவன் வேத வசனங்களை அவங்க இருதயத்தில் போய் ஆணி போல் அடிப்பதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது பதிய கடவதாக உடைய வார்த்தைகளும் வசனங்களும் ஒவ்வொருடைய இருதயங்களை ஊடுருவி பாய்வதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தலைவர்களிடத்திலும் உடைய வசனம் ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. இருதயங்களை பாய்வதாக அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வசனத்தை கேட்டு வார்த்தைகளை கேட்டு உணர்வு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு இந்த துறையில இருக்கிற ஒவ்வொரு பெரியோர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அப்படி என்னென்ன காரியங்களுக்காக அவங்க ஆயத்தப்படுறாங்களோ அதிலே தேவனுடைய வசனம் அவர்களோடு கூட இருக்கட்டும், கலந்து இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேத வசனம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே பதிந்திருப்பதாக கலந்திருப்பதாக அதிலே அவர்கள் உணர்வு உள்ளவர்களாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட யாரா இருந்தாலும் தகப்பனே ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் ரட்சிப்பு உம்முடையது. அந்த ரட்சிப்பை நீர் கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் இயேசப்பா நீங்க ரட்சிப்பை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே இறங்கும், தேவனே இறங்கும், பரிசுத்த ஆவியானவரே இறங்கும் ஐயா. உன்னதமான தகப்பனே இந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டு எங்க இந்த தேசத்துல எங்க எல்லா மாநிலங்களை இந்த தேசத்திற்கு கீழே இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் தகப்பனே இந்த காரியம் நிறைவேறுவதாக ஆண்டவரே. எங்க தமிழ்நாட்டிலையும் கூட தகப்பனே எல்லா கூடுகளிலும் தகப்பனே உடைய வசனம் வேத வசனம் வாசிக்கப்பட முதலான வார்த்தையாய் இது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அது அத்தனை பேர் விரும்புகிறதா இருக்கட்டும். வசனங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரை மகிழ்ச்சியை கொடுப்பதா இருக்கட்டும், உற்சாகத்தை கொடுக்கிறதா இருக்கட்டும் ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது அந்த வார்த்தை கேட்க இன்னும் ஆர்வமா இருப்பாங்க ஆண்டவரே, இன்னும் ஆவலோடு அதை கேட்பாங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி ஒவ்வொரு கூடுகையிலும் வேத வசனம் வாசிக்கப்பட்டு அதே அவர்கள் உணர்ந்து கொள்ள அது நாள் முழுவதும் அவங்க இருதயத்தில் பதிந்திருக்க அதையே அவர்கள் செயலாற்றும்படி அதன் மூலம் செயலாற்றும்படி தேவன் அவர்களை பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் நீர் அப்படியே செய்ய போற கிருபைகளுக்காய் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துறேன் இயேசப்பா. நீர் இந்த ஜெபத்தை கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் எங்க கண்கள் காணும்படியாய் எந்தெந்த தேசத்துல எந்தெந்த நாடுகள் எந்தெந்த கூடுகையில என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ என்று சொல்லி எங்க காதுகள் கேட்க தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய வசனங்கள் இதன் மூலம் அது பரவி ஆண்டவர் ஒரு காற்று எல்லா இடங்களிலும் வீசுகிறதை போல இந்த உம்முடைய வசனம் வேத வசனம் எல்லா இடங்களிலும் எல்லா காதுகளிலும் எல்லா செவிகளிலும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருடைய இருதயங்களிலும் தகப்பனே அது புயல் காற்றை போல வீசி உம்முடைய வசனம் பரவட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அது சீக்கிரமாய் ஆண்டவரே பரவட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் விசுவாசிங்க. தேவன் இந்த ஜெபத்தை கேட்டார்,
நம்முடைய காதுகள் கேட்க இந்த காரியம் வெளிப்படையாகும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் நீங்கள் விசுவாசிக்க இந்த காரியம் நடக்கும்போது நிச்சயமாக தேவனுடைய வசனங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் போய் சேர உதவியாயிருக்கும். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 இயேசப்பா, இந்த ஜெபத்தை கேட்டீரே, அதற்காய் நன்றி. இன்னும் அடுத்த நம்ம விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் சொல்ல போகிறோம்னு சொன்னால், நம்ம இந்திய தேசம் இருக்கு இல்லையா, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசம், நம்ம இப்போ இந்திய தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இந்திய தேசத்துக்குள்ளால் இருக்கிற அநேக தொழிற்சாலைகள், உற்பத்தி ஆலைகள், இன்னும் நம்முடைய புதிய புதிய தொழில் நிறுவனங்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் அநேக வேலைக்காக அநேக கம்பெனிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மக்கள் அதில் கூடி வேலை செய்கிறாங்க. அநேக இடங்களில் கம்பெனிகள் வைத்திருக்கிறாங்க, தொழில் நிறுவனங்கள் வைத்திருக்கிறாங்க, தொழிற்சாலைகள் வைத்திருக்கிறாங்க. ஆனாலும் நம்முடைய இந்திய தேசத்தில் அது போதாது. ஏன்னா நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் படித்து முடித்து, நம்ம இந்த தேசத்தை பார்க்கும்போது அநேகர் படித்திருக்கிறாங்க. நம்ம இந்த தேசத்தில் படிப்புக்கு அது முதலிடமாக இருக்கிறது நம்முடைய இந்தியா. நம்முடைய இந்திய ஜனத்தை எடுத்து பார்க்கும்போது படிப்பில் அநேகர் முதலிடமாக இருக்கிற அநேக நாடுகளை விட படிப்புக்காக நம்முடைய இந்திய தேசம் முன்பாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் படித்திருக்கிறாங்க. நம்ம இந்த தேசத்தில் அநேக படித்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களெல்லாம் நிறைய படித்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வெளி தேசங்களில், வெளிநாடுகளில், வெளி ஊர்களில் போய் வேலை செய்கிறாங்க. வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க. அநேக பெரிய பெரிய படிப்புகளை படித்து கொண்டு நாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க. அமெரிக்கா, கனடா, கல்கட்டா, டெல்லி, இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளுக்கு இவங்க படித்தவங்க போய் வேலைக்காக நான் படித்து முடித்தாச்சு, நம்முடைய இன்னும் வருமானம் ஈட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க. ஆனால் நம்ம இந்திய தேசத்தில் வெளிநாட்டில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள் மாதிரி நம்ம இந்திய தேசத்துலையும் பெரிய பெரிய நிறுவனங்கள் உருவாக்கப்படணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். பெரிய பெரிய நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கம்பெனிகள் நம்முடைய இந்திய தேசத்தில் இன்னும் பெருகணும். பெரிய பெரிய உற்பத்தி ஆலைகள், இன்னும் நிறைய அநேகர் வேலை செய்கிற கம்பெனிகள் உருவாக்கப்படணும். அப்படி உருவாக்கப்படும் போது நம்முடைய இந்திய தேசத்தில் வாழுகிற மக்கள் அந்த கம்பெனிகளில் போய் வேலை செய்வாங்க. ஏன்னா வேலை கிடைக்காததுனால தான் வெளி நாடுகளில் போகிறாங்க. நம்ம படித்த மக்களுக்கு, நம்முடைய இந்த தேசத்தில் இருக்கிற படித்த மக்களுக்கு நம்முடைய தேசத்திலே வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது இங்கேயே அவர்கள் வேலை செய்ய அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதோட நம்ம இந்திய தேசம் தொழில் வளர்ச்சியிலும் நிறுவனங்களிலும் அவர்கள் அதிகமாக வரும்போது நம்ம தேசத்தில் அதிக செழிப்பு உண்டாகும், பண மதிப்பு உயரும். அப்படி பண மதிப்பு உயரும்போது நம்ம வேலை செய்கிற மக்களுக்கு அதிக சம்பளங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறத விடைக்கும் நம்ம சொந்த நாட்டிலே அதிக சம்பளம் கிடைக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களும் பெரிய பெரிய கம்பெனிகளும் தொழிற்சாலைகளும் நம்ம இந்திய தேசத்துக்குள்ளே உருவாக்க வேண்டும். அதற்கு அநேக தலைவர்கள் ஒன்று கூடி நம்முடைய இந்திய தேசத்துக்குள்ளாடி அநேக தொழில் நிறுவனங்களையும் கம்பெனிகளையும் தொழிற்சாலைகளையும் கொண்டு வரும்போது நிச்சயமாய் நம்முடைய இந்திய தேசத்து மக்களுக்கு பெரிய பெரிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை நாம் கருத்தில் கொண்டு, இது முக்கியமான இந்த விண்ணப்பம், இதை நீங்கள் உணர்ந்து கருத்தில் கொண்டு இதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா உயர்ந்த படிப்பு உள்ள ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க. இந்த தேசத்தில் உயர்ந்த படிப்பை பெற்றவர்கள் இருக்கும்போது அவர்களை கொண்டு, நம்முடைய மக்களை கொண்டு நம்முடைய நாட்டிலேயே பெரிய நிறுவனங்களை உருவாக்கி, பெரிய பெரிய கம்பெனிகளை உருவாக்கி, பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கி அநேகருக்கு வேலை கொடுக்கலாம். அநேகர் அதில் இந்த வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய தேசத்துக்குள்ளாடி இருந்து ஏன் நம்ம பிற நாடுகளில் போய் கையேந்த வேண்டும், பிற நாடுகளில் போய் ஏன் வேலை கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேசத்தில் வெளிநாடுகளில் இருக்கிறது மாதிரி நம்முடைய இந்த தேசத்துலையும் வேலை வாய்ப்புக்கான ஒரு திறந்த வாசல் கிடைக்கணும். வேலைக்கான காரியங்களை அவர்கள் இதை கருத்தில் கொண்டு எல்லா தலைவர்களும் ஒன்று கூடி நிறுவனங்கள், கம்பெனிகள், தொழிற்சாலைகளை நம்ம இந்திய தேசத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம்.
உற்சாகத்தோடு நீங்கள் ஜெபிங்க. நம்ம என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya. ஏசப்பா, இப்போது கூட இந்த நேரத்தில் சொல்லப்பட்ட இந்த விண்ணப்பத்தை ஏசப்பா நீங்கள் ஒரு விசை கேட்பீராக ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஹalleluya. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. இப்போது சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை ஏசப்பா நீர் ஒரு விசை பாரும் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல கூறப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் உடைய செவிகள் கேட்கும்படியாய் உடைய கண்கள் திறந்தவையாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே, எங்க இந்த தேசத்துக்குள்ளால பெரிய பெரிய நிறுவனங்களும் பெரிய பெரிய கம்பெனிகளும் தொழிற்சாலைகளும் உருவாக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அது உருவாக்கப்பட வேண்டும். உம்மாலே கூடும் ஆண்டவரே. அநேக தலைவர்கள் இடத்துல நீர் பேசுங்க இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க பேசி ஆண்டவரே அநேக தலைவர்களுக்குள்ளால இந்த விருப்பத்தை கொடுத்து ஆண்டவரே, அநேக தலைவர்களை இணைந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அப்படியா எங்க இந்த தேசத்துக்குள்ள பெரிய பெரிய நிறுவனங்களும் கம்பெனிகளும் தொழிற்சாலைகளும் வரும்போது ஹalleluya, இந்திய மக்கள் படித்து தேறின மக்கள் வெளிதேசங்கள்ல வெளிநாடுகளில் போய் வேலை செய்வதை நிறுத்தி நம்ம இந்த தேசத்துக்குள்ள அடியே வேலை செய்து அங்க எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்களோ அதே மாதிரி நம்முடைய இந்த தேசத்துக்குள்ள அடியும் அதே சம்பளத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹalleluya. வேறு நாடுகளில் போய் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. வேலைக்காக படித்த மக்கள், அநேக படித்த வாலிபர்கள் வெளிநாடுகளில் போய் ஆண்டவரே வேலைக்காக கடந்து போறாங்க ஆண்டவரே. அங்க போய் அநேகர் கஷ்டப்படுறாங்க. அநேகருக்கு போய் வேலை கிடைக்குது, அநேகருக்கு வேலை கிடைக்கல. அநேகர் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலையிலிருந்து நிப்பாட்டப்படுறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்முடைய தேசத்து வாலிப பிள்ளைகள் வெளி தேசங்களில் போய் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. சில மக்கள் வந்து வெளிநாடுக்கு போய் அநேக பணங்களை செலவு பண்ணி வீசா வாங்கி வெளிநாட்டுக்கு போனாலும் அவர்களுக்கு வேலை கிடைக்காமல் அல்லது சம்பளம் கிடைக்காமல், வேலை செய்தால் அதற்கேற்ற சரியான சம்பளம் கிடைக்காதபடிக்கு அந்த பிள்ளைகளெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரை. அவர்கள் செலவு பண்ண பணம் கூட கிடைக்காதபடிக்கு திருப்பி வரக்கூடிய பிள்ளைகள் உண்டு. திருப்பி அந்த வேலையை இழந்து போய் நாட்டுக்கு கடந்து வர ஜனங்களும் உண்டு ஆண்டவரை. அதோட இன்னும் அவங்க வேலை செய்தாலும் சரியான சம்பளம் கிடைக்கல, கஷ்டப்படுத்துறாங்க. உணவில்லை, தங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அநேக துன்பங்களை அனுபவிக்கிறாங்க ஏசப்பா. இந்த தேசத்து மக்கள் வாலிபர்கள் தன் குடும்பத்தை கட்ட வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி படித்திருக்கிறேன், நான் இனி வேலைக்கு போனாதான் இந்த குடும்பத்தை நடத்த முடியும் என்று சொல்லி, கடன்களை தீர்க்க முடியும் என்று சொல்லி, அப்ப இருதயத்தில் வேதனையோடு கருத்தோடு இன்னும் பணம் செலவு செய்து வெளிநாடுகளுக்கு போய் அங்கிருந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு திரும்பும் போது இருதயம் வேதனையோடு துடிக்கும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு, நம்ம இந்த தேசத்து வாலிப பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு படித்து அநேக பணங்களை செலவு பண்ணி படித்து முடித்த பிள்ளைகளுக்கு அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு நீர்தாமே அவர்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலைகளை கிடைக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்க இந்த தேசத்துக்குள்ளாடி படித்த அத்தனை மக்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டு பண்ணும்படியாக நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தலைவர்களும் ஒன்று கூடி பேசி அப்ப நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் கம்பெனிகளையும் நம்ம இந்த தேசத்துக்குள்ளாடி கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மனம் இறங்கும் கர்த்தாவே. அப்பா, நீர் உமாலை ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தேவாதி தேவனே. உம்முடைய கர்த்தரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. எங்க இந்த தேசத்துக்காக இறங்கும் ஆண்டவரே. படித்த அநேக வாலிபர்களுக்காக இறங்கும் ஐயா. அவர்கள் வெளி தேசங்களில் போய் கையேந்தி நிற்காதபடிக்கு, வெளி ஜனங்களோட அந்த நாட்டு ஜனங்களிடத்துல போய் நிற்காதபடிக்கு அநேக சட்டங்களை அவங்க மக்கள் மத்தியில் புகுத்துறாங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்து அப்பா சொந்த நாட்டிலேயே அவங்க வேலை செய்து பிழைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. எப்படியெல்லாம் நம்முடைய இந்திய மக்கள் வெளிதேசங்களில் வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறாங்களோ அதே போல நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற தொழிற்சாலைகளில் கம்பெனிகளில் வெளிதேசத்து மக்கள் இங்கு வந்து வேலை செய்வதற்கு உரிய அளவுக்கு நம்முடைய இந்தியா தொழில்நுட்பத்தில் உயரப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக நம்ம இந்த தேசத்துக்குள்ள தொழில்நுட்ப
தொழில்நுட்பங்கள் உள்ள ஆண்டவர் கம்பெனிகளும் நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் வரும்போது அத்தனை ஜனங்களும் நம்முடைய தேசத்தில் வந்து வேலை செய்வாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியம் நடக்கணும். நிச்சயமா இது ஒரு நாள் நடக்கும் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசித்து இந்த விண்ணப்பத்தை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. உமாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஏசப்பா நீர் இந்த காரியத்துக்கு, இந்த விண்ணப்பத்துக்கு நீர் செவி கொடுத்து இந்த எங்க இந்திய தேசத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க எல்லா தலைவரிடத்திலையும் பேசுவீராக ஆண்டவரே. பேசி அவர்கள் இதிலிருந்து ஆண்டவரே இந்த காரியத்தில் உணர்வு உண்டாகி இதை அவர்கள் செய்யும்படியாய் நிச்சயமா நாங்கள் ஒரு நாள் நிச்சயமா கேட்போம். நாம் ஜெபித்த ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த எங்க இந்திய தேசத்துல அது செயல்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இதை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நேரத்திலும் என்னோடு கூட இணைந்து அத்தனை குடும்பங்களும் இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த விண்ணப்பத்தில் அவங்களும் இணைந்து ஜெபிச்சிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் தகப்பனே ஏசப்பா அவங்க குடும்பங்களையும் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் கர்த்தாவே நீர் மனமிறங்கி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்துகிறோம் அப்பா. யாரெல்லாம் இதில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அது தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், அல்லது மகளா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், முதியோர்களா இருக்கட்டும், எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வியாதிப்பட்டிருந்தா ஐயோ இது எனக்கு எழுதிருந்து இந்த இதில் இணைந்து இருக்க முடியவில்லையே, இந்த வியாதிப்பட்டிருக்கிறேனே, நான் படுத்திருக்கிறேனே என்று சொல்லி வியாதிப்பட்ட வேதனோடு இருக்கிற அவர்களை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. தொட்டு சுகப்படுத்துங்க ஏசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வியாதிகளையும் கர்த்தர் விளக்குங்க ஆண்டவரே. அவர்களை உற்சாகத்தின் ஆவியை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க. வீடுகளில் சமாதான குறைவோடு இருக்கிறாங்களா ஆண்டவரே. அல்லேலூயா. அவங்க இருதயத்தில் நினைக்கலாம், அப்போ நம்ம வீட்டில் சமாதானம் இல்லையே, சமாதான குறைவு, பிள்ளைகளிடத்தில் சமாதானம் இல்லையே, பிரச்சனையாக இருக்கிறது, சண்டையாக இருக்கிறது, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சமாதான குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ளே நினைக்கலாம் ஆண்டவரே. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர்ந்து இந்த ஜெபத்தில் இணைந்து பார்த்து அதில் கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தில் எந்தெந்த குடும்பத்தில் சமாதான குறை இருக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தாமே சந்திப்பீராக ஆண்டவரே. கர்த்தர் தாமே சந்திப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் கடந்து போய் அந்த குடும்பத்தில் என்னென்ன சமாதான குறைபாடுகள் இருக்கிறதோ, எந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் எரிச்சலும் கோபத்திலும் இருந்து சமாதான குறைகளை வீடுகளுக்குள்ள கொண்டு வராங்களோ அந்த பொல்லாத சத்ருவானவனை கர்த்தர் துரத்தி அந்த வீடுகளில் சமாதானம் உண்டாகும்படி, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படி கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம் பாப்பா. பிள்ளைகள் நிமித்தம், வாலிப பிள்ளைகள் நிமித்தம், பெரியோர்கள் நிமித்தம் ஆண்டவரே சமாதான குறைவுகள், குடும்ப தலைவர்கள் நிமித்தம் சமாதான குறைவுகள் வீடுகளில் இருந்தானால், அல்லது தாய்மார்கள் நிமித்தம், மனைவிமார்கள் நிமித்தம் சமாதான குறைவுகள் அந்த வீடுகளில் இருக்குமானால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைக்கு இப்போதே உம்முடைய கரம் அங்கே இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் கொடுக்கிற கரம், நீர் சொன்னீர் நான் கொடுக்கிற சமாதானம் நிலையா இருக்கும், நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிறது மாதிரி அல்ல என்று சொன்னீங்களே அப்பா. நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்கிற தேவன் இப்போ இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உடைய கரத்தில் தாழ்த்துறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பத்திலையும் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்தது நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு சமாதானம் வரட்டும் அப்பா. பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம் உண்டாகட்டும், கணவர் நிமித்தம் சமாதானம் உண்டாகட்டும். அப்படியே குடும்பத்தில் சமாதான குறைகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவர் மீதும் தகப்பனே உம்முடைய கரம் இறங்கட்டும். உம்முடைய சமாதானத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பற்றாக்குறைகளை விளக்குங்க, வியாதிகளை விளக்குங்க இயேசுவின் நாமத்தினாலே. இதில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே வருகிற நாட்களில் உற்சாகத்தோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்க அவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி.